தற்காலிக முதல்வராகிறார் உதயநிதி. ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு? உச்சகட்ட பரபரப்பில் திமுகவினர். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். கனிமொழியின் ரூட். உதயநிதி கையில் எடுக்கும் பிரம்மாஸ்திரம். ஸ்டாலின் வெளிநாடு போகும் முன் செம்ம ட்விஸ்ட். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் பிரம்மாண்டமான திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு டெல்லியில் இருந்து சில தலைவர்களை அழைத்து வருவதற்கான தீவிரமான முயற்சிகள் நடந்து வருகிறது. திட்டமிட்டிருந்தபடி டிசம்பர் 17ஆம் தேதி இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்திருந்தால் மாநாடு முடிந்ததும் வெளிநாடு கிளம்பியிருப்பார் ஸ்டாலின். டிசம்பர் கடைசி வாரம் வெளிநாடு செல்வதாக மத்திய அரசிடம் அனுமதியும் பெற்றிருந்தது தமிழக அரசு. ஆனால் புயல் காரணமாக மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் 24க்கு ஒத்திவைக்கப்பட்ட மாநாடும் தள்ளி வைக்கப்பட்டது. தள்ளி வைக்கப்பட்ட அந்த மாநாடு ஜனவரி 21ஆம் தேதி நடக்கிறது. மாநாட்டுக்கு முன்னதாக, அதாவது பொங்கல் முடிந்ததும் கவர்னர் உரையுடன் இந்த ஆண்டின் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தை துவக்கலாமா என்கின்ற ஆலோசனையை முதல்வர் நடத்தியிருக்கிறார். இதற்கிடையே மகளிர் உரிமை மாநாட்டை கனிமொழி அண்மையில் நடத்தியிருந்தார். அதற்கு சோனியா, பிரியங்கா உட்பட முக்கிய பெண் தலைவர்களை அழைத்து வந்து மாநாட்டை நடத்தி தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்தார் கனிமொழி. அதேபோல இளைஞரணி மாநாட்டிற்கு ராகுல் காந்தி உட்பட தேசிய அளவிலான இளம் தலைவர்களை அழைத்து வந்து பிரம்மாண்டப்படுத்த உதயநிதி முயற்சித்துள்ளார். அதாவது கனிமொழி செய்த மாதிரி டெல்லியில் ராகுலை உதயநிதி சந்தித்த போது இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். ராகுல் காந்திக்கு ஆர்வமில்லை, இதனால் அவர் மேற்கொள்ளவிருக்கும் யாத்திரையை சுட்டிக்காட்டி வருவதற்கு வாய்ப்பில்லை என மறுத்துவிட்டார் ராகுல். கனிமொழியால் சோனியாவையும் பிரியங்காவையும் வரவழைக்க முடியும் போது உதயநிதியால் ராகுலை வரவழைத்திருக்க முடிந்திருக்க வேண்டும் என்ற விமர்சனமும் இளைஞரணியிடம் இருந்திருக்கிறது. கடந்த 2007இல் முதல்வர் ஸ்டாலின் அப்போதைய திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருந்தார். இளைஞரணி வெள்ளி விழா மாநாட்டை பிரம்மாண்டமாக ஸ்டாலின் நடத்தினார். அதேபோல் பிரம்மாண்டமாக திமுக சார்பாக அதன்பின் இளைஞரணி மாநாடு நடத்தப்படவில்லை. லோக்சபா தேர்தலுக்கான பணிகளை கடந்த சில நாட்களாகவே திமுக தீவிரமாக செய்து வருகிறது. கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக 38 இடங்களில் வென்றது. புதுச்சேரியில் ஒரு இடத்தில் வென்றது. இதே வெற்றியை இந்த முறை தமிழ்நாட்டில் பதிவு செய்வதற்கான தீவிரமான பணிகளை திமுக முன்னெடுத்து வருகிறது. 40க்கு 40 இடங்களில் வெல்ல வேண்டும் என்ற டார்கெட் வைத்து திமுக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த தேர்தல் பணிகள் திமுகவிற்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உதயநிதி கடந்த சில மாதங்களாகவே கட்சியில் எடுக்கப்படும் முக்கிய முடிவுகளில் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினின் தலையீடு உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. கட்சியின் அடுத்த அதிகார புள்ளியாகவும் உதயநிதி பார்க்கப்படுகிறார். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 50% பணிகளை உதயநிதியிடம் கொடுத்து வருகிறார். உதயநிதியும் திமுகவிற்காக கடுமையாக உழைத்து வருகிறார். மேலும் ஸ்டாலினை தாண்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் நேரில் சென்று வழங்கி வருகிறார். இதன் நோக்கமாகவே விரைவில் உதயநிதி முதல்வராக ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காகத்தான் இந்த இளைஞரணி மாநாடு நடத்த உள்ளதாகவும் வந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவினரையும் பரபரப்பாக்கி வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.